சூப்பர்மா. டெபியூட்ல எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. லாஸ்ட் லாஸ்ட் லாஸ்டா இருந்தது. டெபியூட்ல எப்படி இருந்தது ப்ரோ? எல்லாமே செமையா இருந்துச்சு. ப்ரோ டைட்டில் கால் எப்படி இருந்தது ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. அங்கமே தலபதி பிளாஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி இருந்தது? டைட்டில் கால் எப்படி இருந்தது? செதுக்கிட்டாங்க ப்ரோ. தரமா இருந்துச்சு. தலபதி ஆக்டர் எப்படி இருந்தது? சொல்லவா வேணும். தலைவர் படம் ப்ரோ. முதலமைச்சர் வந்திருக்காரு. எப்படி இருக்கு? சிஎம் சார் சொல்லவா வேணும். நல்ல படம் தான். இது முன்னாடியே வந்திருந்தா இன்னும் தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருப்பாரு. படம் பார்த்தவங்களுக்கு புரியும் ஏன் படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. படம் எப்படி சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர் 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 சூப்பரா இருக்கு. தலபதி ஆக்டர் எப்படி இருந்தது? அதெல்லாம் சூப்பரா இருக்கு. மாசா இருக்கு. முதலமைச்சர் டைட்டில் எப்படி இருக்கு? அதெல்லாம் சூப்பரா. அதுதான் ரொம்ப மாசு. அதுக்காக தான் வந்தோமே. கிளைமேக்ஸ் ஏதாச்சும் மாத்திருக்கீங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாம் வந்துருங்க. தளபதி தியேட்டர்ல பார்க்க முடியாது. அதனால மிஸ் டைட்டில் கார்டு பார்க்க முடியும். சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, டைட்டில் கார்டுல எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? டைட்டில் சூப்பரா இருந்துச்சு. என்ன படம் எலெக்ஷன் முடி வந்தா இன்னும் நிறைய ஜெயிச்சிருப்பாரு. அதே மாதிரி சீன்ஸ் எப்படி இருந்தது ப்ரோ? சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அனிருத்தோட சாங்ஸ் ரீசன்ட்டா நல்லா இருந்துச்சு. அச்சுவினோட டைரக்ஷன்ல இருக்கு. நல்லா இருந்துச்சு. அதான் இப்போ வந்து வெற்றிமாறன் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ப்ரோ. அது டிஎம்கே ஜெயிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியுமா? ஓகே ப்ரோ. மொத்தமா படமா எப்படி இருந்தது ப்ரோ? படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். என்ன கடைசி படம் கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. கடைசி படம் ஃபீலிங்ஸ் இருந்தது. நீங்க எந்த படத்துல ப்ரோ படம் பிடிச்சீங்க? நான் வந்து பழசு போட்டியில இருந்து இருக்கு. போகிரியில இருந்து. போகிரி டு ஜனநாயகன். திருப்பி விஜய் நடிப்பார்னு எதிர்பார்க்கறேன். தெரியல ப்ரோ. தெரியல. மேல நடிச்சா நல்லா இருக்கும். நடிச்சா நல்லா இருக்கும். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. அஜித் ஃபேன் அன்னைக்கே சூப்பரா இருந்துச்சு. ஏன் படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. ஓகே, டைட்டில் கார்டுலாம் மாத்திருக்காங்க. டைட்டில் கார்டு எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. லாஸ்டா இருந்துச்சு. நான் சூப்பரா இருந்துச்சு படம். கடைசியில வந்தா தான் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு அதுல பிடிச்ச சீன் என்ன? எனக்கு வந்து அந்த காட்டுக்குள்ள ஒரு சீன் வரும்ல லாஸ்ட்ல பாருங்க, அது செம்மையா இருக்கு. அந்த காட்டுக்குள்ள தளபதி வராருன்னு பார்த்து சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும். வேற லெவல்ல இருக்கு அந்த என்ட்ரி. அதான் பயங்கரமா இருந்துச்சு. தளபதி படம் என்ன இப்படி கேக்குறீங்க? கொளுத்துது. நீங்க வேற. படம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிக்கும். பிளாஸ்ட் தளபதிக்காக பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? படமே பிடிச்சிருக்குது. விஜயவே பிடிக்கும். என்ன எதுல என்ன சீன் வேணும்? உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பெண்கள் பாதுகாப்பு பத்தி சொல்லியிருக்காங்க. இது நல்லா சூப்பரா சொல்லிருக்காரு. படம் நல்லா இருக்கு. இது திருப்பி படம் நடிப்பார்னு எதிர்பார்க்கறேன். நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பிளாஸ்ட் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைட்டில் கார்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பார்க்க மாசா இருக்கு. திருப்பி நடிப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்க? நடிச்சா நல்லா இருக்கும். கத்தி மாஸ்டர் அளவுக்கு இல்லைனாலும் இது நல்லாவே இருக்கு. நமக்கு நல்லா வைப்பாவே இருக்கு. நல்லாவே கண்டிப்பா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு என்கரேஜ் விஜய் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே டச்சிங்கா இருக்கு. நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்போ ஒரு சிம்பிளா ஒரு நார்மலான பீப்புள் சொன்னா அது நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. இப்போ விஜய் சொன்னதுனால நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேருக்கு புரியும். அது ரீச் ஆகும். இல்லை, நான் அது பார்க்கல. ஸோ எனக்கு அது பெரிய ஐடியா இல்லை. எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. நான் அது பார்க்கல. மூவி லீக் ஆனது நான் எதுவுமே பார்க்கல. ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்கறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஆரியல் சிங்கா பிடிச்சிருந்தது. பட் ஆனா அது கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கன் மூமெண்ட் தான். லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. ரிவ்யூ பண்றீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுது. டியர்ஸ் ரோலிங் அவுட். பட் என்ன பண்றது? எனக்கு லேட்டஸ்ட்னா வந்து லியோ தான் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் டயலாக் அப்படியே ஒரு 2 வார்த்தை. கொஞ்சம் யோசிக்க டைம் யோசிச்சு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம். ஐசே போயிடுச்சு பாருங்க. எனக்கு அதனால பார்க்கணும்னு அந்த பார்த்துட்டேன். அவ்வளோதான். அதே சம்பவம் தான். எப்பயுமே தளபதி படம் சூப்பரா தாங்க இருக்கும். சூப்பர். டைட்டில் கார்டு பார்க்கும்போது அவ்வளவுதான்.
திருப்பி நடிப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்களா? அதான் நடிக்க மாட்டாரே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. டைட்டில் கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? ஹாப்பியா இருந்துச்சுண்ணா. ஆனா கொஞ்சம் எப்படி சொல்றது, லாஸ்ட் மூவின்றதுனால வருத்தமா இருக்கு. பட் எல்லாரும் வந்து பார்க்கலாம், மூவி ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டைட்டில் கார்டு பார்க்குறப்ப எப்படி இருக்கு? டைட்டில் கார்டு தான் மிஸ் பண்ணிட்டோம். செம்மையா இருக்கு. என்ன லாஸ்ட் மூவிங்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கடைசி கிளிப் பாத்தீங்களா? அந்த கடைசி படம்லாம் அந்த ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பருங்க. ஓகே, டைட்டில் கார்டில் எப்படி இருக்கு? சூப்பர். விஜய் தான். தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச டைலாக் அதுல என்ன? படம் சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. விஜயோட கடைசி படம் நாளைக்கு வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, பிடிச்சிருக்கு. டைட்டில் கார்டு முதலமைச்சர் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஓகே, டைட்டில் கார்டில் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கூட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி நடத்துவாரு. நடத்துவோம். தளபதி சூப்பர் தான் எப்பயுமே. சூப்பரா இருக்கு. படம் அருமையா இருக்கு ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது சர்டிஃபிகேட் தந்திரிக்கே தேவையில்ல. அரசியல் பேசுறாங்க. எல்லாமே இருக்கு ப்ரோ. படத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் மாலுக்கு ஜெயிச்சிட்டோம். விட்டுருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜெயிச்சிருப்போம். ரத்தத்தை இருக்கிற காட்சியெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கணும். டைட்டில் கார்டு இதுக்கப்புறம் யாரும் அது மாதிரி போட முடியாது. வரலாற்றில் நடக்காது. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த படத்தோட. ரொம்ப முடியல. பட் படம் ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட போர் அடிக்காம இருந்துச்சு. நைஸ் மூவி. பெண் குழந்தைகளுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. எஸ், அது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா அவரு கொடுத்திருக்காரு. அவரோட லாஸ்ட் படம்ன்றதுனால இந்த டைலாக் சொல்றாங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லாம, அவர் எப்பயுமே நம்ம சிஎம், அவர் எப்பயுமே நம்ம முதலமைச்சர், நமக்கு என்னைக்குமே அவர் பாதுகாப்பாகவும் நல்ல ஒரு ஆட்சியும் அவர் நமக்கு அமைச்சு கொடுப்பாரு. ஐயோ மாஸ்ங்க வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. சத்தியமா சொல்றேன், தளபதியோட எந்த படமுமே நமக்கு இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. முடியல. எனர்ஜியா இருந்துச்சு. Full energy. நார்மலா பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வராது. நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜி. ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப மிஸ் பண்றோம். கடைசி படம்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. செம்மையா இருந்துச்சு. பிளாஸ்டா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு படம். படம் பயங்கரமா இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்த்தோம். மஜா படம். சூப்பரா இருந்துச்சு bro. பயங்கரமா இருக்குது. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சோஷியல் கண்டென்ட் நிறையா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு படம். இது நான் 2வது டைம் பார்க்குறேன். என்ன ஒரு சேட் அப்படின்னா, சினிமா மேலே உள்ள மோகமே போயிடுச்சு. ஏன்னா தளபதி சினிமா விட்டு போயிட்டாரு. அதனால சினிமா மேலே உள்ள மோகம் போயிடுச்சு. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். தேங்க்யூ. பெரிய படத்துல வர மாதிரி போலீஸ் சட்டம் நல்லா இருக்காங்க. அருமையாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அது அந்த மீசையை முறுக்கிட்டு உண்மையாலுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு பயங்கரமாக இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் நிறையா சீன்ஸில் கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. பட் இந்த மூமெண்ட் எல்லாமே நம்ம இனி மிஸ் பண்ண போகிறோம். இனி நமக்கு கிடைக்காது. சொல்லப்போனால் அதான் சொன்னது தான், இனி யார் எப்படி வேணாலும் நடிக்கலாம். ஆனாலும் விஜயை நம்ம மிஸ் பண்ணுறதுனால சினிமா மேலே உள்ள மோகம் போயிடுச்சு. பெரிய பெண் இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்க பாதுகாப்பு பத்தி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ விஜய் ஃபேன்ஸ், விஜய் மூவி அப்படின்னாலுமே மேக்ஸிமம் லேடிஸ் பெண்களுக்கு
மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு சீன்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு சப்ஜெக்டை வந்து பாலியல் பிரச்சனை, அந்த தப்பாக குழந்தைங்களை தொடுறது, இது எல்லாத்தையுமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது கடைசி மூவியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அது இல்லாமல் இத்தனை நாள் நம்ம தளபதி படம் பார்த்துட்டோம். பார்த்ததுல இப்போ எமோஷ்னலாக ஆகுது. இப்போ வெளில வரும்போது இதுக்கு மேலே தளபதி பார்க்க முடியாதா? இதுக்கப்புறம் என்ன? இப்போ பிக் ஸ்க்ரீன்னா அவ்வளோதானா தளபதி அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ணா ஒரு வாட்டியாச்சும் கேமியோவில் வந்துருக்குண்ணா, அடுத்த படத்துலயாச்சும் வாங்கண்ணா, வரணும்னா வாங்கண்ணா, நாங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. கடைசியாக ஒருத்தர் கேமியோ கொடுக்குறாரு, அவரோட ரோல் அப்படின்றது எப்படியாச்சும் ஒரு கேமியோலாச்சும் வந்துருக்குண்ணா, அடுத்த இன்னொரு வாட்டி பார்க்கணும் தான் தோணுது. வீடியோ பாக்குறப்ப ஒரு விஜய் ஃபேனா எந்த அளவுக்கு ஃபீல் ஆச்சு? ட்ரிபியூட் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம்னா நான் விஜய் படம்லாம் இப்போ அந்த மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் ஆகுது. சரி, இப்போ நம்ம தளபதி நமக்காக வந்திருக்காரு, இப்போ நம்ம அதை கன்ஸ்ட்ரக்டிவா லீக் ஆனதை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க, பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட் படம் விஜய் சார் அவங்களுக்கு டைட்டில் கார்டுலாம் பிடிச்சிருக்கா? படம் சூப்பரா இருக்கு. நல்லா ரெடி பண்ணியிருந்தாரு. நல்லா இருக்கு. விஜய் அவருடைய கடைசி படம் அது எப்படி இருந்தது? கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு. ஆனா நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. கடைசி படம் சூப்பரா இருந்தது. இதுதான் கடைசி படம்ங்கிறதால கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. இது முன்ன வந்து இளைய தளபதி விஜய் கொடுத்திருந்தாங்க, இப்ப முதலமைச்சர் விஜய். அது பார்க்கும்போது அதுதான் வேற லெவலா இருந்தது. பட் ஆனா மூவில உங்களுக்கு அதுல பிடிச்ச டைலாக் என்ன? எல்லாமே எத்தனை டைம் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் யார் மாரா நல்லா இருந்துச்சு. 2 டைம் கூட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தளபதி படம்னாலே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.